முகப்பொருள் கருணை போற்றி, ஈராறு தோள்கள் போற்றி, செவ்வேல் மலரடி போற்றி, வேலும் மயிலும் போற்றி, ஸ்ரீ சங்கரதாசனை போற்றி போற்றி, எனது ஆசான் செல்வமணியை போற்றி போற்றி. இந்த புண்ணிய பூமியில் குறிஞ்சி நிலத்தில் நம்பிக்கை மகளாக என்னை அவதரிக்க வைத்தாய். பிறந்து பிள்ளை பிராயம் அடைந்து கல்வி நடந்து இம்மங்கை பருவம் அடைந்து இதுவரை யாரும் குறை கூறாமல் பெற்றோர் சொல் நழுவாமல் வளர்ந்து வருகிறேன். இதுபோல் காக்க வேண்டும் தந்தையா, வேலையா, முருகையா, ஆண்டி பெருமானே. அப்பா எதுக்கு அதை மட்டும் தனியா கூப்பிடுறேன்னு பாக்குறீங்களா? எதுக்குமா? எல்லா கோயிலையும் பாப்பீங்க முருகனை வந்து எல்லா அலங்காரத்திலையுமே. ஆமா, ஆனா ஒரே கோலத்தை பார்க்காத ஒரே ஒரு இடம் எந்த இடம்? அது எந்த இடம்? பழனிமலையில தான். ஆமா, எப்படி இருப்பா தெரியுமா? எப்படி? தலையில ஒரு மொட்டை மொட்டை, கழுத்துல ஒரு உத்திராட்ச கொட்டை கொட்டை, நெத்துல ஒரு பட்டை பட்டை, கையில ஒரு வட்டை 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 கையில வட்டை வச்சிருப்பாரம்மா. தெரியாதா? தெரியாத. அதுக்கப்புறம் முக்கியமானது ஒண்ணு. அது என்னமா? முக்கியமானது என்னது? அது என்னது? தெரியலையே. உடை. உடை அவர் போட்டிருக்கிற ஒரு முளம் உடை. ஆமா, ஒரு முளம் தான். கோமநாட்டின்னு சொல்லுவாங்களே. ஆமா, அந்த காலத்துல விவசாயிகளுக்கு எல்லாம் அந்த ட்ரெஸ் தான் நல்லா இருக்குமா, அந்த துணி தான் ரொம்ப நல்லா இருக்குமா. அது மாதிரி அந்த ஆடி கோலத்துல பாக்குற முருகப்பெருமானை வந்து அழகோ அழகு, அப்படி ஒரு அழகு. எந்த குளத்தையும் பார்த்தாலும் வந்து ஆண்டி கோலத்துல பழனிமலைக்கு போயிருந்தீங்கன்னா நீங்க ஆண்டி கோலத்துல பார்த்தா நம்ம குடும்பத்துக்கே நல்லா ஆகாது, நம்மளும் ஆண்டியா போயிடும் அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது இல்லை உண்மை. பழனிமலை மட்டும் 2 அபிஷேகம் நடக்கும். பழனியில வந்து ஆண்டி கோலத்துல ஒரு அபிஷேகம் நடக்கும், தேஜ கோலத்துல ஒரு அபிஷேகம் நடக்கும். நீங்க பழனிமலைக்கு போனீங்கன்னா 2 அபிஷேகத்தையும் பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்கு நல்லது சொல்லிட்டு அந்த அழகான பழனிமலைய ஆண்டவன் வேண்டியல்லமா. அழகான பழனிமலை ஆண்டவா,
தட்டின அந்த 4 பேத்துக்கு மட்டும் நன்றி. வேற எல்லா பேரும் இருக்கா? எல்லா பேத்துக்குமா? எல்லாருமே கை தட்டலையே. அடுத்து கை தட்டுவாங்க. ஆமா 4 பேர் மட்டும் தான் கை தட்டி இருக்காங்க. 5 வயதில் அறியா பருவத்தில் பிஞ்சிலே பழையனமே குழி அப்படின்னு பாரதியார் சொன்னது மாதிரி 5 வயசுல இருந்து எனக்கு முருகன் மேல ஒரே காதல். போன் சொல்லுங்க. என்னமா யார் மேல காதல்? 5 வயசுல இருந்தே முருகன் மேல எனக்கு ஒரே காதல். ஏமா 5 வயசுலயே காதல் வந்துருச்சா? 5 வயசுல வெறும் பக்தியா தான் இருந்தது. சரி. வளர வளர பாத்துக்கோங்க, என் வயசோடு சேர்ந்து அந்த பக்தியும் முத்தி காதலா மாறிடுச்சு. ஆமா, காதலா மாறினதுனால நான் இன்னைக்கு வந்து அவரை மட்டும் நினைச்சுக்கிட்டு அவரையே கல்யாணம் பண்ணிட்டு இங்க வந்து நிக்கிறேன். அது எவருமா? அவர்தான். அவர்தான்டா. போங்க, நான் வெக்கப்படாம சொல்லுங்கம்மா. ஐயோ எனக்கு வெக்கமா வருது. ஐயோ வெக்கப்படாதீங்க. ஏன் இல்ல யாருன்னு சொன்னா தானே தெரியும். காதலன்னு சொன்னா வெக்கம் தான் வரும். நீங்க என்ன இப்படி இருக்கீங்க? என்னோட காதல் வந்து சாதாரண மனித காதலே அல்ல. அதையும் தாண்டி புனிதமானது. நல்லா எக்கோவா சொல்லுங்க. புனிதமானது. 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 அப்பேற்பட்ட காதல் ஏன் புனிதமானது அப்படின்னா, நான் வந்து பூலோக மங்கை. ஆனா என்னோட காதலன் வந்து யாரு? அந்த முருகப்பெருமான். கடவுள், எல்லாத்தையும் காக்கிற கடவுள் அந்த முருகப்பெருமான். ஆமா, அதனால அவரை நான் காதல் பண்றதுனால அதுக்கு முன்னாடி கல்யாணம்னு போயிட்டோம்னாலே முதல்ல வீட்டுல வர்றது யாருக்கு சண்டை வருது தெரியுமா? யாருக்கு வரும்? மருமகளுக்கும் மாமியாருக்கும். ஆமா ஆமா. அதனால இனிமே வந்து மருமகளுக்கும் மாமியாருக்கும் வந்து சண்டை இல்லாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்யணும்? பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் 10 பொருத்தம் பாக்குறத விட்டு மருமகளுக்கும் மாமியாருக்கும் 10 பொருத்தம் பாத்துருங்க. நல்ல ஐடியாமா. ஆமா, அந்த மாதிரி 10 பொருத்தம் பார்த்தோம்னா வீட்டுல சண்டையே வராது. ஆனா நான் எப்படி ஆள் தெரியுமா? எப்படி? என் மாமியாரையே நான் ஐஸ் வச்சு கணக்கு பண்ணிருந்தேன். எப்படி கணக்கு பண்றது? எந்த இடத்துக்கு போனாலும் அன்னையின் அருள் இல்லாமல் எந்த காரியமும் செயல்படாது. முடியாது. அதனால அந்த அன்னைய வணங்கிட்டு அந்த ஆதிபார சக்தியை வணங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், முருகன் எனக்கு தன்னால கிடைச்சிருவாரு. எனக்கும் எங்க மாமியாருக்கு சண்டையே வராது. அதனால என் மாமியார் முதல்ல வணங்கிட்டு அதுக்கப்புறமா நான் காதல் காரிக்கு போறேன்.
சக்திக்கு மட்டும் வரணும்னா அம்மனுக்கு பிடிச்சதே வந்து குழவை போடுறதுதான். பொம்பளை எல்லாம் கொஞ்சம் பேர் உட்காந்துருக்கீங்க, குழவை போட்டால் நல்லா இருக்கும், ஆனால் போடலை. இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்காக நான் போடுறேன். அவங்களுக்காக நீங்க போடுவீங்களா? போடுவாங்க. மைக்ல எப்போல்லாம் வச்சு நீங்க இங்க போடுறீங்க, அவங்க போடுறது கேட்காதா? ஆளாளுக்கு ஒரு மைக்க கொடுக்கணும். அப்படியா? அப்ப இனிமே நடுவுல கிரவுண்டுக்கு நடுவில் ஒரு மைக்கு வச்சிருவோம். சரிங்களா? அன்னைய வணங்கியாச்சு. எங்க அப்பா இங்க வந்து காவலுக்கு அனுப்பியிருக்கிறாரு, காட்டுக்கு காவலுக்கு அனுப்பியிருக்காரு. காவலுக்கு நான் மட்டும் போனா நல்லா இருக்காது, அதனால எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு உன் கூட உன்னோட தோழியவோ உன்னோட அண்ணனையோ இன்னொரு தோழியவோ யாரு நீ கூட்டிட்டு போமா அப்படின்னு சொல்லி எங்க அப்பா என்னை அனுப்பிச்சு வச்சுட்டாரு. அதனால நானும் காவலுக்கு வந்துட்டேன். காவலுக்கு ஒரு கண்டி பொண்ணு வந்தா சும்மா வருவாங்களா? எதுக்காக வருவாங்க? காதலனை தேடிதான் வருவாங்க. காதலனை தேடிதான் வருவாங்க. ஆமா. காட்டுக்குள்ளார எதுக்கு வருவாங்க? காதலனை தேடிக்கிட்டே இருக்கிறேன். ஆமா. அவரை எதுக்கு தேடுறேன்? எதுக்கு தேடுறீங்க? காதல் பண்றதுக்கு தான் தேடுறேன். காதல் பண்ணி தான் தேடுறீங்களா? ஆமா, காதல் பண்ணதான் தேடுறேன். அந்த காதல் வந்து என் மனசுக்குள்ளார காதல்ல வளரணும், நீ பேசணும், நீ பாடணும் அப்படின்னு எனக்குள்ள இருந்து உள்ள இருந்து என்னைய உசுப்புறது எல்லாமே எம்பெருமான் முருகன் கையில் இருக்கிற வேல் தங்க வேல் மட்டும்தான். ஆமா, எல்லார் கையிலையும் வேல் பார்த்திருப்பீங்க, எல்லா தெய்வத்துக்கும் ஒவ்வொரு ஆயுதம் பார்த்திருப்பீங்க. ஆனா முருகன் கையில இருக்கிற தங்க வேல் மட்டும் பக்தி நிலையை கொடுக்கும், முக்தி நிலையை கொடுக்கும், சக்தி நிலையை கொடுக்கும், ஆணவத்தை நடக்கும். அப்பேற்பட்ட தங்க வேல் வந்து எனக்குள்ள இருக்கு. அந்த வேலை நினைச்சுக்கிட்டோம், அந்த தங்க வேலை நினைச்சுக்கிட்டோம். நீ
வணங்கியாச்சு, சாமியவும் வணங்கியாச்சு, அன்னையும் வணங்கியாச்சு. என் பேர் என்ன பேர் தெரியுமா? எங்க அப்பா அம்மா என்னை தத்து பிள்ளைய எடுத்து வளர்த்தாங்க. அவங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு பொண்ணு, உடன்பிறவா சகோதரர்கள் 7 ஆண் பிள்ளை. ஆமா, எனக்கு இன்னொரு பேரு இருக்குது, கனகவேங்கை பூங்குருத்தி அப்படின்னு எனக்கு இயற்பெயர். ஆனா என்னை கூப்பிடுறது வள்ளியம்மை. அப்படி வள்ளியம்மை இந்த இடத்துக்கு ஏன் வந்திருக்கு அப்படின்னா, எனக்கு கல்யாணம், முருகனுக்கும் எனக்கும் கல்யாணம். ஆமா, வள்ளி திருமணம் தான் இங்க இருக்கு, முருகனோட திருமணம் அப்படின்னு இல்லை. வள்ளிக்கும் முருகனுக்கும் கல்யாணம், வள்ளியோட திருமணம். இந்த வள்ளியோட திருமணத்தை பார்க்க வந்த மக்களுக்கு கல்யாணத்தை கடைசி முடிய நின்று பார்த்தீங்கன்னா செவ்வாதசை நீங்கி கல்யாணம் நடக்கும் அப்படின்றது ஐதீகம். குழந்தை குட்டி இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்றது ஐதீகம். கடைசி முடிய இருந்து கல்யாணத்தை பார்த்துட்டு மொய்யெல்லாம் எழுதிட்டு போயிருங்க. ஆமா, கல்யாணத்துக்கு வந்தா மொய் எழுதணும்ல, மொய் எழுதாம எப்படி போறது? சாப்பாடெல்லாம் நாங்க முன்னாடியே போட்டுட்டோங்க. ஆமா, சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சு, அதனால மொய்யெல்லாம் எழுதி வச்சிருங்க. மொய் வாங்குறதுக்குனே உட்கார்ந்திருக்காரு. யாரு? மைக் செட்ல தம்பி. ஆமா, நோட்டு போட்டு வச்சிருக்காரு, ரெடியா வச்சிருக்காரு. நோட்டு போட்டு ரெடியா வச்சிருக்காரு. ஏன் இந்த கல்யாணத்தை பத்தி நான் பேசுறேன் அப்படின்னா, இந்த திருமணத்தை பத்தி ஏன் பேசுறேன்னா, அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கல்யாணம் வந்து காலையில 5:30 மணிக்கெல்லாம் சுபமுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு கோயில போய் கல்யாணத்தை முடிச்சுட்டு வந்துதான் மற்ற வேலையெல்லாம் பார்ப்பாங்க. ஆனா இப்ப கலியுகம் ஆகி போச்சு. இப்ப என்ன எப்படி திரும்ப கல்யாணம் பண்றாங்க? யார் யாருக்கு வீட்டுல இருக்காங்களோ, இன்னைக்கு யாரு சும்மா இருக்காங்களோ, வேலை வெட்டி இல்லாம விடுமுறையில இருக்காங்களோ, பிள்ளைங்க எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகாம இருக்காங்களோ, அவங்களுக்காக நம்ம கல்யாணத்தை வைக்க வேண்டியதா போச்சு. ஆமா, அவங்க எல்லாம் சும்மா இருந்தா இன்னைக்கு வந்து பத்திரிக்கை அவங்க வச்சு இன்னைக்கு நம்ம கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அந்த தேதியில அவங்களுடைய சௌரியத்துக்கு நம்ம வந்து கல்யாணத்துக்கு வைக்கிற நேர்மையாச்சு. ஆனா உண்மையிலேயே காலையில 5:30 மணிக்கு சிவமுகூர்த்தத்துல கல்யாணம். மார்கழி திங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கையிலே போடுறது வந்து அந்த மார்கழி திங்கள் அப்படின்னு தான் போட்டுதான், அந்த சிவமுகூர்த்தத்தை போட்டுதான் பண்ணுவாங்க. அதனால காலையில எழுந்திரிச்சோடனே 5:30 மணிக்கு தாலி கட்டுறதா இருந்தா கோயிலில் போய் 5:30 மணிக்கு தாலி கட்டிட்டு வாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் வந்து நீங்க வரவேற்பு வச்சாலும் சரி, மண்டபத்துக்கு போய் வரவேற்பு வச்சாலும் சரி. ஆனா நான் இந்த இடத்துல தான் வரவேற்பு வைக்க போறேன். அதனால மார்கழி திங்கள்
என்னதான் பழைய பாட்டு புது பாட்டு இருந்தாலும் இப்போ உள்ளதுக்கு ஒரே ஒரு பழைய பாட்டு கொஞ்சம் லைட்டா எக்கோ குறைச்சிருங்கண்ணா. ஹலோ ஹலோ அப்படியே வச்சுக்கோங்க. பழைய பாட்டுக்கு ஈடு எதுவுமே கிடையாதுங்க. ஆமா, அதனால எனக்காகவும் மக்களுக்காகவும் ஒரே ஒரு பழைய பாட்டு போயிடலாம். சிட்டுக்குருவி முத்தம் கொடு செவ்வானம் கடலிலே கலந்திட தந்தேனே. சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து பாட்டு எப்படி இருக்கும் பார்த்தீங்களா அப்பெல்லாம். ஆனா இப்போ என்ன இருக்குது, அன்னத்தை பாத்தியே அது ஒண்ணுமே புரியல. அந்த பாட்டெல்லாம் பாடுற மாதிரி இருந்தாலும் வரும்போது சரியான மழை, எங்க கச்சேரியில் நின்று போயிருமோ அப்படின்னு நினைச்சிட்டு வந்துட்டு இருந்தோம். ஆனா பாட்டுக்காக அது ஒரு அதிசயம். என்னன்னா இந்த வள்ளி திருமண நாடகத்துக்கு மட்டும் மழை வந்தாலும் சரி வரலைனாலும் சரி வந்த மழை கூட நின்று முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நாடகம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மழையெல்லாம் திருப்பி வந்துடும். இது கண்ணனோட அருமையா இல்லை என்னோட ராசியா அப்படின்னு எனக்கு தெரியாது. இல்லை என்னோட திருமணம் கண்டிப்பா இந்த ஊர்ல கண்டிப்பா நடந்தே ஆகணும், என்னோட திருமணத்தை பார்க்கணும் அப்படின்றது மக்களுடைய எண்ணமா. அதுக்காக எதுன்னு என்னோட ராசியா
இல்ல இல்ல ஆமா எல்லா நேரம் நின்று வருது. ஆனா எங்க நேரம் மட்டும் நல்லபடியா நாட்டு முடிஞ்சிட்டு வருது. அப்படிப்பட்ட மழை வந்து யாருமே பிடிக்கும்னு சொல்லுவாங்களா, பிடிக்காதுன்னு சொல்லுவாங்களா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். மழை இல்லாம விவசாயம் எதுவும் இல்லாம போயிடும். அதனால அந்த மழை நல்லபடியா வரணும், நம்ம ஊரெல்லாம் நல்லபடியா காக்கணும். இருந்தாலும் மலை மேலேயே எனக்கு ஒரு காதல் இருக்குது. அந்த காதலையே நான் மலை மேல காட்டலாமே. ஒத்துக்கிட்டு ஊட்டுகடி வானோ நீயோ ஒத்துக்கிட்டு கூட வர வேணும். எப்போ வைக்காதுன்னு சொன்னாங்க, லைட்டா மட்டும் வச்சா போதும். 4 நாளா கேக்குது. ஒத்துக்கிட்டு ஊட்டுகடி வானோ நீயோ ஒத்துக்கிட்டு கூட வர வேணும். ஆக நேரத்தான் நல்ல நேரத்தான் ஒன்ன போல ஒத்துக்கொள்ள போதா. ஒத்துக்கிட்டு ஊட்டுகடி வானோ நீயோ ஒத்துக்கிட்டு கூட வர வேணும். கைதட்டிய அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. நன்றி, எனக்கு வணக்கம். எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் நம்மளை எல்லாம் ஈன்றெடுத்த தாய்க்கு மிஞ்சினம் தெய்வம் இந்த உலகத்தில் இல்லைன்னு சொல்லி தாயை போற்றும் விதமாக தாயை பற்றிய ஒரு பாடல். சுத்தமட இந்த பிள்ளை மனசு திட்டத்திலும் திட்டமட
அந்த தெய்வம் அது தாய்க்கு கீழதான், எந்த தாயோட சுவாமிக்கு மேலதான். அம்மா நான் சும்மா இல்லேடா, அவ இல்லேனா யாரும் இல்லேடா. தங்கம் கொண்ட பூமி பூமி உன்னை தாங்கிக் கொண்ட சுவாமி சுவாமி. பெத்தவளே மறந்தா அவன் செத்தவனே வேண்டா, அந்த உத்தமியே நினைச்சா அவன் உத்தமனே வேண்டா. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? உனக்கு எனக்கு அம்மா ஒருத்திதானடா, தெய்வம் உலகத்திலே இருக்குதுன்னா தாயடா. 300 நாள் சுமந்து என்னே முச்சரைக்கு வெத்தெடுத்து தலநூறுதான் இருந்து என்னே பக்குவமாயின்றெடுத்து மார்புலையோ தோளுலையோ நான் ஒரு அங்க ஏன கட்டி காட்டுலையோ மேட்டுலையோ நித்த வேக நித்த சொட்டி எனக்காக தியாகம் செஞ்ச சுவாமி. என்னைக்குமே நீதான் என் பூமி. 10 மாதம் என்ன சுமந்து வெற்றி எடுத்த அம்மா, சுவாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. ஓரத்தத்தை எல்லாம் பாராத்தந்து தொட்டி வளர்த்த அம்மா, அன்புக்கு முன்னாலே ஆகாய சும்மா. எறும்பு வேண்டாமே தூசிரும்பு சேராமே, எறும்பு வேண்டாமே தூசிரும்பு சேராமே. தொப்புள் கொடி அறுத்தெடுத்த அம்மா, கஞ்சி தண்ணி இல்லாமே கண்ணுறக்கம் பாராமே பாலும் சோறும் ஊட்டி வளர்த்த அம்மா. தியாகத்துக்கு முன்னாலே தெய்வம் எல்லாம் சும்மா. ஓ தியாகத்துக்கு முன்னாலே தெய்வம் எல்லாம் சும்மா. 10 மாதம் என்ன சுமந்து தொட்டி எடுத்த அம்மா, சுவாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. ஓரத்தத்தை எல்லாம் பாராட்டது தொட்டி வளர்த்த அம்மா, அன்புக்கு முன்னாலே ஆகாய சும்மா. இயற்கு வேண்டாமே துசிதுக்கு சேராமே, இயற்கு வேண்டாமே துசிதுக்கு சேராமே. தொப்புள் கொடி அறுத்தெடுத்த அம்மா, கஞ்சி தண்ணி இல்லாமே கண்ணுறக்கம் காராமே பாடசோறும் ஊட்டி வளர்த்த அம்மா. தியாகத்துக்கு முன்னாலே தெய்வம் எல்லாம் சும்மா. ஓ தியாகத்துக்கு முன்னாலே தெய்வம் எல்லாம் சும்மா. ஆகாசிவனை கொடுத்து அத்தா இங்கு சொல்லிக் கொடுத்தேன், அண்ணான கூட கொடுத்து சோறு வெட்டி கொடுத்தேன், களை வெட்டி நடவு நட்டு காய்ச்சத்தை வச்சு கொடுத்தேன், சுவாடு சேர்த்து வச்சு சில கொண்டு வாங்கி கொடுத்தேன். கொஞ்ச நேரம் அங்கே பதறி நிற்கும் அம்மா அம்மா. கொஞ்ச நேரம் காணல அங்கே பதறி நிற்கும் காப்பதற்கு நாதாயத்தை பிடிக்க வைப்பேன். நீ பிள்ளை கலெக்டர் 8 ஊர் சொல்லி வைப்பேன். மாநில விட்டு கூட தாயை என்ன வடிக்க வச்சேன். உன்னை போற வார்த்தையில் காலடி மண்ணுக்கு முன்னாலே திருநீர் சும்மா. ஓ காலடி மண்ணுக்கு முன்னாலே திருநீர் சும்மா. 10 மாதம்
சுமந்த ஒத்தி எடுத்த அம்மா பாசத்துக்கு முன்னாலே இல்லாத சும்மா குடிகார அப்பனுக்கு அடிமாடவாக்கப்பட்டேன் அஞ்சு வட்டி 10 வட்டி அஞ்சு கடன் அஞ்சனையா படித்தேன் ஐயுக்கு கஷ்டப்பட்டேன் மற்றவை போட்டவை வேணா பாதியிலே அம்மா அம்மா பட்டது பப்பது வேணா பாதியிலே உசுரவிட்டே பட்டு கட்டின எனக்கு பச்சை நோய் நட்டவிட்டே ஆறாயிரம் சொன்னாய் அடிச்சு வச்சுக்கிட்டே பாடுபோடு ஊட்டி வளர்த்த பாடுத்த வந்திருக்கேன் பாதிமைய சும்மா நான் பாடுத்த வந்திருக்கேன் பாதிமைய சும்மா சும்மாவோ என்ன சுமந்து பெற்று வளர்த்த அம்மா பாசத்துக்கு முன்னாலே இல்லாத சும்மா ஆராயிரோ 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 கேட்டுட்டே நல்லுறத்துக்கு நன்றி